நல்லெண்ணெய். இந்த ஐட்டம்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமாங்க? இட்லி மாவில் நான் பண்ண இந்த சேஞ்சஸை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவள் விதவிதமாக நேம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கனவு குடில். ஹாவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். இந்த டே உங்களுக்கு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் டேவாக அமைய நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்ரி இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். சிலருக்கு அமைதி பிடிக்கும், சிலருக்கு கலக்கலன்னு இருந்தால் தான் பிடிக்கும். சிலருக்கு காற்று, குளிர், பனி இந்த மாதிரி சீசன் பிடிக்கும். சிலருக்கு நல்லா வெயில் அடிக்கணும், நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த சீசன் பிடிக்கும். சிலருக்கு மழை பிடிக்கும், சிலருக்கு மழை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறீங்க, ஒரு வருஷத்தில் எப்படி சீசன் எல்லாம் மாறி மாறி வருதோ அதை நம்ம எப்படி கடந்து போகிறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களையும் கடந்து நம்ம ஜாலியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துலேயும் 3 மீலையும் எப்படி ஹெல்த்தியாக சமைக்கலாம், எப்படி ஹெல்த்தியாக நம்மளுடைய மீலை ப்ரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் அவங்க வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நான் பண்ண ஒரு குட்டி சேஞ்சஸ் தாங்க இட்லி மாவில் பண்ணியிருக்கேன். அந்த டிப்பை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ராகி தோசை, கம்பு தோசை, அடை தோசை, மில்லட்ஸ் தோசைன்னு சொல்லி இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நான் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் என்னென்னா, இன்றைக்கி நான் ஆட்டியிருக்கிற இட்லி மாவில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் உளுந்துக்கு ஆல்டர்னேட்டாக ஹோல் கருப்பு உளுந்து இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ண கருப்பு உளுந்து தொலியோடு ஊற வச்சு தொலியோடையே ஆட்டி அதில் இட்லி செஞ்சு பாருங்கள், தோசை சுட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காதுங்க. என்ன கலர் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஒயிட்டாக கிடைக்கிற இட்லி கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும். பசங்க ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டப்படுவாங்க. 1 or 2 டைம்ஸ் அவங்களுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாததுனால அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில் எங்கள் பாட்டி உளுந்தங்களி எல்லாம் கிண்டி கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. அட்லீஸ்ட் இந்த குட்டி சேஞ்சஸையாச்சும் பண்ணலாம். இந்தியன் க்ராசரிஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேங்க, வந்துருச்சு. ஸோ பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பக்காவான பேக்கிங். நல்லா டைட்டாக அந்த பாக்ஸுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ திவாலி ஐட்டம்ஸ் பிளைன் தியாவா அந்த பாக்ஸோட இதெல்லாம் இந்த எம்டி ஸ்பேஸை ஃபில்அப் பண்ண வச்சுருக்காங்க போல். ஓகே, ஸோ ஆயில் ஆர்டர் போட்டிருந்தோம். இதயம் நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெயில் எனக்கு பிடிச்ச பிராண்ட் இது தான். ஸோ இதுதான் சேஃப் டு எடிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற நல்லெண்ணெய் பிராண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் எடிபிள்காக இதயம் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன். ஸோ விளக்குக்கும் நான் இதே ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுங்க, இது ஆக்சுவலாக சன்னா சத்து ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. நான் கடலை மாவு, கிராம் தால் ஃப்ளோர், பேசன் ஃப்ளோர்னு இந்த கடலை மாவை விதவிதமாக நேம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. ஆனால் சன்னா சட்டு ஃப்ளோர்னு இந்த ஒரு பேக் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கடலை மாவு மாதிரி தான் இருக்குங்க. பட் அதோட டெஸ்கிரிப்ஷனில் ஏதோ ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ தெரியல இது கடலை மாவா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லி. ஸோ பார்ப்போம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது என்னென்னு சொல்கிறேன். உங்கள் யாருக்காச்சும் சென்னா சட்டு ஃப்ளோர்னால் என்னென்னு தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது ஒன்று இருக்குது. அண்ட் ரவை சாமோலினா, நம்ம அவசரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்குங்க. நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா செஞ்சால் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் தூர்தால். ஸோ சாம்பாருக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அண்ட் கடலைப்பருப்பு. இங்கே கடலைப்பருப்பு கிடைக்கும், பட் அது கடலைப்பருப்பு கிடையாது. அது பார்த்திங்கன்னா பட்டாணி பருப்பு. இந்த வடைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, பட்டாணி பருப்பு. அது இங்கே கிடைக்கும். பட் நம்மளுக்கு சீசனிங் பண்ணுறதுக்கு சில வெரைட்டி ரைஸ் எல்லாம் தாளிக்கிறதுக்கு அந்த பருப்பை விட இந்த சனா தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சனா தால் வாங்கியிருக்கேன். அண்ட் இட்லி ரைஸ். இது இண்டியா கேட் பிராண்டில் இருந்தது. ஸோ வேறு சில பிராண்டும் இருந்தது,
பட் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இது ஒரு 2 kg பேக்கெட் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடணும். ஸோ இட்லி ரைஸ். அடுத்தது உளுந்து வந்து என்கிட்ட தொளி உளுந்து இருக்குது. ஸோ 2 kgs அது இருக்குது. இது வந்து ஒரு 1 kg பேக் ஆர்டர் போட்டிருக்கேன். வடை ஏதாவது செய்யணும். அண்ட் இது வந்து உடச்ச பருப்பு, முழு உளுந்து கிடையாது. நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து இந்த உடச்ச பருப்புனா பெட்டராக இருக்கும். முழுசுனா ரொம்ப கடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இதுனா பெட்டராக இருக்கும்னு சொல்லி தாளிக்கிறதுக்கும் வடைக்கும் மட்டும் இந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு ஆர்டரில் இருக்குது. தொளி உள்ள பருப்பு வந்து நான் இட்லிக்கு போட்டுக்குவேன். ஸோ இது சம்டைம்ஸ் பசங்க பார்த்திங்கன்னா அம்மா ஒயிட் இட்லி செஞ்சு தரியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூங் தாளுங்க, பாசிப்பருப்பு டிஃபன், சாம்பார், பொங்கல், பாயசம், சக்கரை பொங்கல் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ இது வந்து 1 kg பேக், இதையும் ஆர்டர் போட்டாச்சு. அடுத்தது இது வந்து ரைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 kg பேக்காக இருக்குது. தூக்க முடியல, ஸோ ஒரு கையில் தூக்க முடியல. ஸோ இது வந்து சோனா மசூரி ரைஸ் ஆர்கானிக்னு போட்டிருக்கு. ஆர்கானிக்காக இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆர்கானிக்குக்காக தேடியெல்லாம் நான் ஆர்டர் போடவும் கிடையாது. சோனா மசூரி ரைஸ்னு போட்டேன். இது ஒன்று தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. சரி சேஃபர் சைடு வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 kg சோனா மசூரி பேக்கை ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ ஒரே பாக்ஸில் எல்லா பார்சலுமே வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸ்லேயே எல்லா பார்சலையும் ஷிப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ரைஸு, மூங் தால், உருத் தால், ரவை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கடலை மாவான்னு தெரியல, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து இட்லி ரைஸ், அப்புறம் நல்லெண்ணெய். இந்த ஐட்டம்ஸ் மட்டும் எவ்வளோ தெரியுமாங்க? 1300 crowns. அப்போ இந்தியன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செக் க்ரௌன்ஸ் டு ஐஎன்ஆர் வந்து 1 or 2 rupees வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இங்கே 1 செக் க்ரௌன்ஸ்னால் அங்கே நம்ம இந்தியன் கரன்சிக்கு 4 rupeesனு வச்சுக்கலாம். ஸோ 4 times அப்படிங்கும் போது 5200 rupees ஆகுது இந்த க்ராசரியோடைய ரேட்டு. ஆயில் கண்டெய்னருங்கிறதுனால அது ஸ்பில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்லா கிளிங் ரேப் பண்ணியிருக்காங்க. இதயம் நல்லெண்ணெய்க்கு இருக்கக்கூடிய அந்த எவர் கிரீன் ஆடை மறக்கவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த ஆட் தான் சூப்பர் ஹிட் ஆடாக இருக்குது. ஸோ அந்த இட்லி பொடியிலலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷன். அண்ட் ஒன் மோர் டிப் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு கடையில் விளக்குக்குன்னே யூஸ் பண்ணுற ஆயில் அப்படின்னு தனியாக கிடைக்குது. பட் அந்த ஆயில் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு தெரியாது. நல்லெண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்ப 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 நல்லதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், புளி சாதம், புளித்தொக்கு, அப்புறம் தக்காளி தொக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ 1 liter ஆர்டர் போட்டாச்சு. ஸோ பேக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இதுதான் எங்களுடைய பால்கனி வியூ. அமைதியாக இருக்குல்ல. டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, அதான் இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு இல்லை. டோரை ஓப்பன் பண்ணாலும் வெளியில் இதே அமைதி தான் இருக்கும். சிலருக்கு அமைதி பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கும். நம்ம லேடிஸ்க்கெல்லாம் குக்கிங்லேருந்து விடுதலை கிடைச்சா கூட இந்த வேலையிலேருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அப்படி என்ன வேலை? இது காலையில் நான் கழுவி கவுத்தி போட்ட பாத்திரங்க ட்ரை ஆகிறதுக்காக வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னு எடுத்து அடுக்க வேண்டியதான். முடிஞ்சா கிடையாது. இது ஆஃப்டர்நூன் நான் விளக்கி வச்ச பாத்திரங்க. ஸோ இட்லி பாத்திரம் புதுசுங்கிறதுனால அதையும் விளக்கி வச்சேன். சில ஐட்டம்ஸ் விளக்கி வச்சுருக்கு. சரி இதோட முடிஞ்சா அப்படின்னா கிடையாது. அடுத்து ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இன்னும் ஹஸ்பண்ட் வருவார், அவரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலையும் வாஷ் பண்ணணும். ஸோ இதோட முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அடுத்து நைட்டுக்கு குக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த குக்கிங்கை முடித்து சாப்பிட்டுட்டு இன்னொரு டசன் பாத்திரம் விழுகும், அதையும் சேர்த்து தான் கழுவணும்.
விதி என்னடா செய்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பாதி பேர் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இந்த பாத்திரம் கழுவுற வேலையில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மைதானே லேடீஸ்? யார் வீட்டிலலாம் உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. பாய்.